தங்கத்தை பூட்டி வச்சா கூட அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் வேல்யூ. வீடை பூட்டி வச்சாலாம் விலை ஏறாது. வாங்கின அன்னையிலிருந்து அது இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீடை வாங்குறதுக்காக வேண்டி தங்கத்தை விற்காதீங்க, அதை அடகு வைக்கலாமே. 9 கேரட் கூட இப்போ உண்டு. ஸோ என்னால் தங்கம் வாங்க முடியலன்னா நினைக்காதீங்க. உங்களால் நம்ம அளவுக்கு விற்கிறதுக்கு ட்ரேடர்ஸ் ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வழிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன சார் பியூரிட்டி? எல்லாம் பியூர் தான். அவங்க சொல்லி தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு 9 கேரட் இருக்குது, 18 கேரட் சொல்லி தானே வைக்கிறாங்க. உங்களை யாரும் ஏமாத்தலையே. நீங்கள் ட்ரேடரா? சரி வித்துட்டீங்க, எப்போ வாங்குவீங்க? விலை இறங்கணுன்னே. எப்போ இறங்கணும் தெரியுமா? நமக்கு தெரியாது. நீங்கள் போய் பின்னைக்கு இருக்கிற ரேட் வந்து 15,000 ரூபான்னு வச்சுக்கிறீங்க, வித்துட்டீங்க. நாளைக்கு 25,000 ரூபாய் ஆயிடுச்சு. போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. 25,000 ரூபாய் ஆகாதெல்லாம் நினைக்காதீங்க. துபாயில இருந்து வாங்கலாம் ரொம்ப இந்த ஒரு டாக் மக்கள் மத்தியில இருக்குல்ல. ஒன்றும் உத்தேசம் இல்லை, டாக்ஸ். இப்ப கோல்டு எல்லாம் பதுக்குறாங்க கடத்துறாங்கன்றோம்ல. ஏன் பதுக்குறாங்க கடத்துறாங்கன்னா டாக்ஸும் செய்கூலியும் இங்க ஜாஸ்தி. இந்தியாவில் ரேட் ஒண்ணுதான். யாராவது இந்தியாவில இருந்து தங்கத்தை துபாய்க்கு கடத்துறாங்களா? கடத்த மாட்டாங்க. துபாயில இருந்து இங்க வரும். இங்க நீ அங்க கடத்தக்கூடாது, கடத்த மாட்டாங்க. அங்க போனா வேல்யூ இல்லை, கம்மி. ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்கிறீங்கன்னா 100 கிராம் பெரிய ஹெட்டில் போட்டால் கூட 400 கிராம் கட்டாயம் இருக்கும். நீங்கள் அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விலை அதிகமா இருக்கே, நாங்க வந்து வித்துக்கலாமா இந்த நேரத்துல தங்கத்தை? நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்ட்டு. அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கா? இல்லையே. ஒரு அர்ஜென்ட்னா விற்கலாம். அது உங்க ஃபேமிலியில உங்க குடும்பத்தை பொறுத்து நீங்க எடுத்துக்கிறீங்க. எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு இப்ப போய் ஓடி விற்காதீங்க. அதுக்காக நம்ம முன்னோர்கள் சேர்க்க சொல்லல. நீங்களும் அதுக்காக வாங்குனீங்களா என்ன? இன்னைக்கு வாங்கினா இவ்வளோ விலை ஏறும் வித்துருட்டு அப்பனா நீங்க ட்ரேடர் ஆயிடுவீங்க. we are not traders. see கோல்டு வாங்குறது பலரும் பல விதத்துக்கு வாங்குறோம். நாடுகள் வந்து அவங்களுடைய எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, டாலர் எக்கானமியில இருந்து வேற எக்கானமிக்கு போகிறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நாடுகள் வாங்கி குமிக்கிறாங்க. புல்லியன் ட்ரேடர்ஸ், அதாவது தங்கத்தை யாரு வாங்கி விற்கணும்ட்டு லைசன்ஸ் இருக்கு, எல்லாரும் வாங்கி விற்க முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது, லைசன்ஸ். அதான் புல்லியன் ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு தொழிலே. நீங்க எப்படி மீன் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி மீன் விற்று சம்பாதிக்கிறீங்களோ, எப்படி கோயம்பேடுல போயிட்டு காய்கறி வாங்கி காய்கறி விற்று சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி யாரோ கொஞ்சம் பேர் இருக்காங்க தங்கம் வாங்கி தங்க விற்கிறது தான் தொழிலே. அது நம்ம தொழில் இல்லை. அவங்க பிளான் பண்ணிக்கிறட்டும். தங்கம் இன்னைக்கு விலை ஏறிடுச்சு, இன்னைக்கு வாங்கலாம், இன்னைக்கு ஸ்டாக் பண்ணிக்கலாம், நாளைக்கு வித்துக்கலாம். எப்படி வெங்காயத்தை திடீர்னு ஸ்டாக் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணி ஒரே நல்ல பணம் பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க கேமு, நம்ம கேம் இல்லை. ஸோ நம்ம போய் we are not traders. neither are we investors. நம்ம ஒன்றும் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. இன்னைக்கு வாங்கி வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறேன்ட்டு. அது ஸ்டாக் மார்க்கெட். ஷேர்ஸ் இன்னைக்கு வாங்கி வைப்பாங்க, ஒரு 1 year 2 year 3 year டைம் வாங்கி வச்சு ஒரு 15% 20% 30% இன்க்ரீஸ் ஆனோடனே அது விற்கிறதுக்கு தான் வாங்கணும். அது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டில் நம்ம வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எமர்ஜென்சின்னு தான் அதை வாங்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 100 சவரனோ 200 சவரனோ எதுக்கு போட்டு கொடுத்தீங்க? உங்கள் பொண்ணுக்கான சேஃப்டிக்கு. வேற எதுக்காக கொடுத்தீங்களா? உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை சேஃபாக இருக்கணும். நாளைக்கு அவங்க வாழும்போது ஒரு கஷ்டம் வந்துட்டா தங்கத்தை வித்துக்குருவாங்க. இதுக்கு தானே கொடுக்குறோம். 200 சவரன் 3 எத்தனை சவரன் கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து 1 சவரன் தான் என்னால் போட முடியும்னா அதை போட்டு கொடுத்துறாங்க. எதுக்காக கொடுத்தீங்க? அழகுக்கா? உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்றக்கா தங்கத்தை கொடுத்தோம்? இல்லையே. பாதுகாப்பு, பொண்ணுடைய பாதுகாப்புக்கு தான் கொடுத்தோம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, ஒன்றும் அவசரம் இல்லையே. யாரும் சேலஞ்ச் பண்ணலையே அந்த பாதுகாப்பை யாருக்குமே. அப்புறம் ஏன் விற்கணும்னு விருப்பப்படுறீங்க? நீங்கள் வாங்கின பர்பஸ் என்ன? பாதுகாப்புக்கு தானே. இந்த பாதுகாப்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா இப்போ? அப்புறம் ஏன் விற்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் ட்ரேடரா? சரி வித்துட்டீங்க, எப்போ வாங்குவீங்க? விலை இறங்கணுன்னே. எப்போ இறங்கணும் தெரியுமா? நமக்கு தெரியாது. நீங்கள் போய் பின்னைக்கு இருக்கிற ரேட் வந்து 15,000 ரூபான்னு வச்சுக்கிறீங்க, வித்துட்டீங்க. நாளைக்கு 25,000 ரூபாய் ஆயிடுச்சு. போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. 25,000 ரூபாய் ஆகாதெல்லாம் நினைக்காதீங்க. இதே சிச்சுவேஷன் வேர்ல்டுடைய வார் சிச்சுவேஷன் இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது போயிடும். 1 கிராம் 25 வரைக்கும் ஈஸியாக போயிடும். இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் போயிடும். அப்போ அன்னைக்கு வருத்தப்படுவீங்களா? ஆஹா நான் 15,000க்கு வித்துட்டேன், வச்சிருந்தேன் 25. வருத்தப்படுவீங்களா?
இந்த வருத்தங்கள் நமக்கு தேவையில்லை. இது வந்து ட்ரேடர்ஸ் யோசிக்க வேண்டியது, இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க வேண்டியது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. ராஜஸ்தான் தான் லார்ஜஸ்ட் ட்ரேடர்ஸ் ஆஃப் சில்வர். ராஜஸ்தான் தான் சில்வர் ஆபரணங்கள் விற்கிறவங்க. அங்கதான் அங்கெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. வெள்ளி விலை இன்னைக்கு ஒரு ரேட்டு, காலையில் ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டுன்னு இருக்கும்போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர், ஜுவல்லரி பண்ணுறவர், நான் உங்கள்கிட்ட வந்து வெள்ளியை கொடுத்துருவேன். திருப்பி வாங்க வரும்போது என்ன ரேட்டு போட்டு எனக்கு கொடுப்பீங்க? நீங்கள் என்ன ரேட்டுக்கு என்கிட்ட வாங்கினீங்க? ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஒன்று விலை ஏறி போச்சு. விலை ஏறி போனால் அவன் கொடுக்க மாட்டேன்றான். எனக்கு ஜாஸ்தி பணம் கொடுங்க அப்போ தான் தருவேன்றான். விலை இறங்கி போச்சுன்னா சார் என்கிட்ட காசு இல்லை. இது சாதாரண காசு இல்லை, கிட்டத்தட்ட 3000 கோடி 4000 கோடிக்கு லாஸ் ஆகி போச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு. எக்கனாமிக் டைம்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டிக்கல் இருக்கு. அப்போ இந்த கேமில் நம்ம போய் சேர வேண்டாம். வெள்ளியும் வாங்க வேண்டாம், தங்கமும் வாங்க வேண்டாம். உண்மையிலேயே நெசசிட்டி இருக்கு அப்படின்னா வாங்குவோம். உண்மையிலேயே நெசசிட்டி இருக்குன்னா விற்போம். அது எப்போதும் பண்றது தானே. நம்ம தங்கத்தை கஷ்டம் வந்தால் தானே விற்போம், இல்லைன்னா விற்கவே மாட்டோமே. கொஞ்சம் கஷ்டம் போய் அடகு வச்சுக்கிடுவோம், ரொம்ப கஷ்டம்னா விற்றுக்குறோம். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இல்லை, அதனால் பண்ணாதீங்க. அதுக்கு கோல்டை வாங்க வேண்டாம்னு சொல்ல. இப்போ கல்யாணம் ஆக போகுது உங்கள் பிள்ளைக்கு, நீங்கள் கொடுத்தே ஆகுனா வாங்குங்க. விலை ஏறி இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது நீங்கள் யோசிக்க. இப்போ வாங்க போலாம் அப்படியே யோசிச்சா வாங்கினீங்க. விலைகள் இறங்கியிருக்கு. ஒரு பீரியடில் விலைகள் இறங்கியிருக்கு, படுவேகமாக இறங்கியிருக்கு. தங்கமே இறங்கியிருக்கு. விலை ஏறாமையெல்லாம் இருந்திருக்கு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்படியே தூங்கிட்டுலாம் இருந்திருக்கு தங்கம். விலை ஏறியே இல்லை, சில நேரம் இறங்கியிருக்கு. ஆனால் இப்போ ஏறின மாதிரிக்கு ஏறினது இல்லை. நீங்கள் 2020க்கும் இப்போதுக்கும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஏறிடுச்சு. 2020 வந்து வெறும் 4800 ரூபாய் தான். 2020 கொரோனா டைமில் வாங்குறீங்கன்னா வெறும் 4500, 5000 ரூபான்னு வச்சுக்கிறோங்க ஒரு கிராமு. இன்னைக்கு வந்து 15000 ரூபா. 3 வருஷத்தில் 21 22 வாங்கியிருந்தீங்கன்னா அதான் ரேட்டு. இன்னைக்கு 15000, 3 மடங்கு எங்கே கிடைக்க போகுது நமக்கு? அதுக்காக வேண்டி வருத்தப்பட வேண்டாம். அது நம்ம தொழில் கிடையாது, நம்ம தொழில் இல்லை. நமக்கு இருக்கிற பணத்துக்கு நம்ம என்ன வாங்கி வச்சோமோ அதை வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுக்கு தான் சொல்ல, உங்கள்ட்ட தங்கம் இருந்துச்சுன்னா டெய்லி எடுத்து பார்த்துக்கிறோங்க, சந்தோஷப்படுங்க, சாமி கும்பிட்டு பேசாமல் அங்கேயே வச்சுருங்க. பி ஹாப்பி. எல்லாருக்கும் இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து வீடு வாங்குறாங்க, இப்போ லோனுக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த டைமுக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க போகிறோம், வீடு ஃப்ளாட் ஏதாவது பார்க்குறோன்னா அந்த தேவைக்கு தங்கத்தை விற்று அதில் போடலாமா? வீடு வாங்குறதுக்காக வேண்டி தங்கத்தை விற்கணுமானா வேண்டாம். வீடு வந்து எப்போவுமே டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஓகே, வீடு டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஒரு வீடை கட்டினீங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறீங்க. வாங்குறவர் வந்து என்ன சொல்லுவார்? பில்டிங் ஒன்றும் வேல்யூவேஷன் போடாதீங்க, லேண்ட் அதுக்கான வேல்யூவை வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கிடையாது. அப்புறம் அந்த வீடை கட்டுறதுக்காக வாங்குறதுக்கு எதுக்கு இருக்கிற கோல்டு கொண்டு விற்கிறீங்க? கோல்டு டிப்ரிஷியேட்டிங் அசெட் இல்லை, அது அப்ரிஷியேட்டிங் அசெட். இட்ஸ் அன் அசெட், அப்ரிஷியேட்டிங் அசெட். விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றுமே பண்ணாட்டா கூட இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன் இன்ஃப்ளேஷன். அதனாலே அந்த விலை ஏறும். அதனால் தங்கத்தை பூட்டி வச்சா கூட அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் வேல்யூ. வீடை பூட்டி வச்சாலாம் விலை ஏறாது. வாங்கின அன்னையிலிருந்து அது இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீடை வாங்குறதுக்காக வேண்டி தங்கத்தை விற்காதீங்க, அதை அடகு வைக்கலாமே. பணம் தேவைன்னா கொண்டே அடகு வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தங்கத்துக்கும் மற்றதுக்கும் கம்மியாக இருக்கும். தங்கத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 100 ரூபாய் தங்கத்தை கொண்டு வச்சு உங்களுக்கு 100 ரூபாய் அவங்க கொடுக்க மாட்டாங்க. 60 ருபீஸ் 70 ருபீஸ் தான் கொடுப்பாங்க, 60% 70% தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ வச்சுக்கிறோங்க. கோல்டு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு வீட்டை வாங்கிட்டு, இப்போ வாடகைகள் இல்லை, சொந்த வீட்டுக்கு போயிட்டீங்களே, வாடகை காசை எடுத்து இந்த தங்கத்தை மீட்டுக்கிறோங்க. விற்காதீங்க, நெவர் செல். ஸோ விற்கிறதுக்கு அறிவுரை கிடையாது. வீடு வாங்குறதுக்காக தங்கத்தை விற்கிறீங்கன்னா நெவர். கோல்டு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரிக்கு கோல்டு வந்து ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கிறீங்கன்னா உங்கங்க நிலைமைக்கு ஏற்றாப்புல ஒவ்வொருத்தருக்கும் செக்யூரிட்டிக்கும் இவ்வளவு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்கிறீங்கன்னா 100 கிராம் பெரிய ஹெட்டுன்னு போட்டால் கூட 400 கிராம் கட்டாயம் இருக்கணும். இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல, இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தருக்கும் 50 கிராம் வேணும் அப்படின்னா 50 கிராம், ஒவ்வொரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா 200 கிராம் கட்டாயம்
வாங்கி வைக்கணும். நீங்கள் அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது. ம் ம் தங்கத்தை எவ்வளோ வாங்கணும்னு இருக்குல்ல, ம் நம்ம 10 கிலோ வாங்கி வைக்க முடியுமா? தேவையில்லை. வாங்கவும் முடியாது, தேவையில்லை. அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு இருக்குல்ல, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒரு ஹெட்டுக்கு இவ்வளோ. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறோன்னா 100 கிராம் போட்டோம்னா 500 கிராம் இருக்கணும். 1/2 கிலோ தங்கம் வீட்டில் இருக்கணும். அது மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் கோல்டுன்னுவோம், ETF கோல்டுன்னுவோம், இல்லை ரியல் கோல்டு கையில் வாங்கி வைக்கணுமான்னு பார்ப்போம், இல்லை காயினா வாங்கலாமா, இல்லை பாரா வாங்கலாமாலாம் இருக்குது. ம் நீங்கள் ஆபரணமாகவே வாங்கி வைங்க போதும். ம் ஏன்னா நீங்கள் காயினாவோ பிஸ்கட்டாவோ வாங்கினீங்கன்னா அவசரத்துக்கு கொண்டு பேங்க்கில் வச்சு பணம் எடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க லோன். ஓகே ம் ஆபரணத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஆபரணமாகவே வாங்குங்க. அதுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம்னா பெர் ஹெட் இவ்வளோன்னு முடிவு பண்ணிக்கிறோங்க. நார்மலாக எக்கானமிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெர் ஹெட்டுக்கு 100 கிராமாக வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க. ம் ம் அவ்வளோ வாங்க முடியாட்டாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பிள்ளைகளுக்கு நான் 50 கிராம் வாங்கி வச்சுட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மோட்டிவேஷனாக இருக்கலாம். தங்கத்தை பற்றி இன்னைக்கு பேசுனதுனால, ம் ம் தங்கம் எதுக்காக வாங்குகிறோம், எவ்வளோ வாங்கணும், மினிமம் எவ்வளோ வாங்கி வைக்கணும், ம் அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற டிசைட் பண்ணி அதை வாங்கிக்கிட்டே இருங்க. அதான் தங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஐயோ இப்போ கோல்டு வந்துட்டு எல்லாராலையுமே இந்த 22 கேரட்ன்றது வாங்க முடியல. ஸோ 24ம் இருக்குது. 24க்கு பெரும்பான்மையானவங்க போகிறது கிடையாது, 22 தான் எல்லாருமே வாங்குறது. ஆனால் இதில் வந்துட்டு 18 கேரட்டும் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னும் கூட குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது எல்லார்கிட்டையும் அந்த 24 கேரட் 22 கேரட் கொடுத்து பணம் அவளை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. ம் ம் ஆனால் எனக்கு ஆசை தங்கம் வாங்கணுன்ட்டு. ம் சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, விற்கிறதுக்கு, அவங்க என்ன செய்வாங்க, தே ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு செல் தேர் ப்ராடக்ட். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி 24 கேரட் வாங்குற கஷ்டப்படுறாங்க மக்கள், 22 வாங்க 18 வாங்க கூட கஷ்டப்படுறாங்க, 9 கேரட் கூட இப்போ உண்டு. ஸோ என்னால் தங்கம் வாங்க முடியலன்னா நினைக்காதீங்க. நம்ம அளவுக்கு விற்கிறதுக்கு ட்ரேடர்ஸ் ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வழிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ நீங்கள் அப்போ என்ன சார் பியூரிட்டி, எல்லாம் பியூர் தான். அவங்க வந்து சொல்லி தானே கொடுக்குறாங்க, உங்களுக்கு 9 கேரட் இருக்குது 18 கேரட் சொல்லி தானே வைக்கிறாங்க, உங்களை யாரும் ஏமாத்தலையே. இப்போ இதுல வந்து 22 கேரட்னா வந்துட்டு அதுல 91.6% ஆஃப் கோல்டுன்றாங்க இல்லையா? எனக்கு தெரியாது. ஓகே கோல்ட் ட்ரேடர். ஓகே அது பியூரிட்டி எப்படின்னா எவ்வளவு இன்னொரு மெட்டலை சேர்க்கிறோம், இவ்வளவுதான். இன்னொரு மெட்டல் எவ்வளவு சேர்ந்துருக்குன்ட்டு 9 கேரட் வாங்கும்போது கோல்டு அளவு வந்து கம்மி. ஸோ தட் உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து கம்மியா இருக்கும். இப்போ அதை வந்துட்டு விற்கிறதோன்னும் போது நார்மலா இது பண்ணலாம். நார்மலா என்ன நீங்க தான் பார்த்தோன்னே சொல்லிடுங்க, 9 கேரட் கோல்டு 22 கேரட் ரேட்னா பேங்க்ல போய் சொன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏத்தாப்புலதான் உங்களுக்கு நீங்க மார்க்கெட் பண்ணும்போது பணம் வரும். ஓகே, அப்ப 9 கேரட்டையும் வாங்கலாம். ஓகே, வாங்கலாம், விற்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டனிஷ் கடைகளே கொண்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட வாங்கின சொல்லிட்டு இப்போ எப்படி ஜிஆர்டியில் எங்கள்கிட்ட வித்த நகையிலே நாங்களே வாங்கிக்கிறேன்றாங்க, அது மாதிரி அவங்களும் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ சில கண்ட்ரீஸ்ல கோல்டு குறைவான ரேட் எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி? எங்கேயுமே கோல்டு குறைவான ரேட்டு கிடையாது. உலகம் ஃபுல்லா ஒரே ரேட்டு தான். இல்ல சொன்னல, கோல்டு வந்து எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான். லண்டன்ல என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதே ரேட். துபாயில இருந்து வாங்கினா ரொம்ப சீப். இந்த ஒரு டாக் மக்கள் மத்தியில இருக்குல்ல, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. டாக்ஸ் அந்த சுங்க வரியில வித்தியாசப்படும். ஜிஎஸ்டி போடுறோம் இல்லையா, அங்க ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டு கொடுப்பாங்க. டிசைன் இருந்துச்சுன்னா டிசைன் சார்ஜஸ் தனியாக போட்டு வாங்கிக்கிடுவாங்க. அதுதான் வித்தியாசம். அப்போ எப்போதுமே இன்னைக்கு நம்ம 15,000 பேர் கிராம் இங்கே கொடுக்குறோம்னா ப்ளஸ் டேக்ஸ், அது நம்ம யாரும் பேச மாட்டேன்றோம்ல, அங்கே 15,000க்கே கிடைக்கும். இப்போ கோல்டு எல்லாம் பதுக்குறாங்க கடத்துறாங்கன்றோம்ல, ஏன் பதுக்குறாங்க கடத்துறாங்கன்னா டேக்ஸும் செய்கூலியும் இங்கே ஜாஸ்தி. இந்தியாவில் ரேட் ஒன்று தான், பெர் கிராம் ரேட். துபாயிலும் அதே தான், இந்தியாவிலும் அதே தான் ரேட். என்ன வித்தியாசம்னா டாக்ஸும் மேக்கிங் சார்ஜஸும் ஹியூஜ் சேஞ்ச் இருக்கு. 10% இருந்தால் கூட பெரிய காசுமா, 10% மேக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டிலேயே 10% ஏறிச்சுன்னா ஹியூஜ் மார்ஜின். நான் 1 lakh அங்கேருந்து பொருளை கொண்டு வந்து இங்கேருந்து விற்றுட்டேன்னா எனக்கு 1,10,000 கிடைக்குது, விற்றுருவோம்ல.
அதனால தான். இன்னொரு ரேட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியுமா என்னத்தில் நேயர்களுக்கு, $1 இருக்குல்ல, ம் லெட்ஸ் சே யூ ஆர் பையிங் கோல்ட் அட் $1. இந்தியாவுக்கு வந்தால் எவ்வளவு அது? 92 rupees. அந்த டாலர் ரேட் இருக்குல்ல, அதுவே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ யூஎஸ்ல வாங்கினா இன்னும் கம்மியா இருக்கும்ல சார்? யூஎஸ்ல வந்து வென் கம்பேர் டு இந்தியானும் போது அவங்களுக்கு இன்னும் குறைவான இதுல இருக்குமா சார் பிரைஸ்ல? லெட்ஸ் சே $1 அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, $1 ஃபிக்ஸ் பண்ணுவோம். ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா யூஎஸ்ல வாங்குறவங்களுக்கு அது $1, ஓகே. நமக்கு 92 rupees 92 இருக்கும் இன்னைக்கு. ம் சரிங்களா? அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ம் ம் அவனுக்கு விலை $1 தான், $1 இங்க தான். நமக்கு 92 rupees. இந்த 92 rupees $1 in துபாய் will be not 92 rupees. அவங்க ரியாலுக்கு போயிடும், ம் அது கம்மியா இருக்கும். ம் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, பிட்வீன் ஈச் கரன்சி, ம் ம் அந்த கரன்சி வேல்யூ இருக்குல்ல, அதுதான் வேல்யூ ஓகே. சேஞ்ச். நம்ம கரன்சி வந்து வேல்யூவேஷன் இஸ் வெரி 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 லோ. துபாய் கரன்சி இஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி ஹை. சரிங்களா? அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை, அதாவது அந்த பையிங் பவர் இருக்குல்ல, பணத்தினுடைய பவர் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் அந்த வேல்யூவேஷன் மாறும். ஓகே சரிங்களா? ஓகே. இந்தியாவில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ம் இதே சாப்பாட்டை மலேசியாவுக்கு போனால் யூ கேன் கெட் இட் அட் லெட்ஸ் சே அரவுண்ட் 400 rupees. புரியுதுங்களா? ஏன்னா மலேசியாவில் 20 rupees டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு நமக்கும். ஓகே சரிங்களா? அந்த கரன்சி டிஃப்ரெண்ட், அந்த பையிங் பவர் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இங்கே நம்ம 1000 ரூபாய்க்கு இங்கே ஒரு பொருளை வாங்குறதுக்கு இங்கே 1000 ரூபாய் கொடுக்குறோம். இதே இது மலேசியா போயிட்டோம்னா அதை கன்வெர்ட் பண்ணி 400 ரூபாய் தான் கொடுப்போம் அவங்க காசுக்கு. அந்த அவங்களோட பையிங் பவர் ஜாஸ்தி. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மலேசியன் கரன்சிக்குள்ள பையிங் பவருக்கும் இந்தியன் கரன்சிக்குள்ள பையிங் பவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அந்த கோல்டு டிஃப்ரெண்ட் சொல்ல ஆகுறது. ஓகே. அது அந்த டிஃப்ரென்ஸையும் அந்த டாக்ஸ் டிஃப்ரென்ஸ்க்காக வச்சு தான் கோல்டை கடத்துறது. இந்தியா கொண்டு வந்துட்டோம்னா வேல்யூ ஜாஸ்தியாகுது இந்தியன் கரன்சிக்கு, அதனால தான் கடத்துறாங்க. யாராவது இந்தியாவில இருந்து தங்கத்தை துபாய்க்கு கடத்துறாங்களா? கடத்த மாட்டாங்க. துபாயில இருந்து இங்க வரும், இங்கே நீ அங்கே கடத்தக்கூடாது, கடத்த மாட்டாங்க. அங்கே போனால் வேல்யூ இல்லை, கம்மி. அங்கே இருந்தால் இங்கே கொண்டு வரோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.